ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இதேவனம். என்னடா பசங்க கோழியோடு நிற்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம்னு நான் சொல்கிறேன். நம்மளோட தொட்டி கட்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? அதுக்கு காவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி கோழியோட சண்டையெல்லாம் போகிறதுக்கு கிளம்பி வந்திருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தொட்டி கட்டினதுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ பக்கத்து காட்டு ஆத்தா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி காவு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதையும் ஏன் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தரும் கோழிக்கிட்ட சம்மதம் கேட்டோம். கோழி சம்மதம் கொடுக்கலை. எல்லோரும் வந்து தண்ணி தெளித்து பார்த்தோம். அது ஓகே சொல்லலை. சரி, கடைசிக்காக கீழே நிற்க வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே நிற்க வச்சு பார்த்தாங்க. அப்போவும் அது தலையாட்டலை. ஃபைனல் ஸ்டேஜாக எங்கள் அத்தை கோழிக்கிட்ட டிஸ்கஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உனக்கு வந்து இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது கோழி வந்து தலையை ஆட்டி விட்டது. பாவம், தலையை ஆட்டி விட்டு மாட்டிக்கொண்டது. ஸோ மாமா வந்து கோழியை கட் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்காங்க. ஸோ கோழியை கட் பண்ணதுக்கப்புறம் அதோடய ப்ளட்டு வந்து 4 பக்கமும் தெளிச்சிட்டு தொட்டியோட 4 மூலையிலையும் வச்சுட்டு நாங்கள்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டு சண்டே ஃபுல்லாக அங்கே இருந்தால் என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். அண்ட் தென் நாங்கள் ரெடி பண்ண சாமி எங்கள் தொட்டியோட சாமி பாருங்கள். பை பாய்.